ஐசு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோத்ததுனால ரொம்பவே சோகமா உட்காந்துருக்கும் போது விக்கி வந்து யாரோ நம்ம ஹெச்எஃப் அடிச்சது தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப சத்தமா தாளம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சவுண்டால ஐசுவும் எரிச்சலாக இதை பார்த்து நம்ம வெற்றியும் டென்ஷன் ஆகி என்னன்னு கேட்கலாம்னு எந்திரிச்சா பாண்டி அவனை தடுத்து இப்ப போனா 2 பேரும் சட்டை கிளியிற அளவுக்கு சண்டை போடுவீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு, அவனை எப்ப செய்யணுமோ அப்ப செய்யலாம்னு சொல்றான். இந்த பக்கம் விக்கியும் தோத்ததை நினைச்சலாம் ஃபீல் பண்ணாத, உன் டிஸ்ஸு குப்பைக்கு போகலன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் தட்டிக்கிட்டே இருக்க ஐசுவும் ஒரு கட்டத்துல ரொம்ப டென்ஷனா அங்கிருந்து கிளம்ப பின்னாடியே வெற்றியும் வந்து என்னாச்சுன்னு கேக்குறான். அதான் இப்ப பார்த்தேல, இப்படி சமைக்கும் போது ரொம்ப சத்தம் வர்றதை கேட்டாலே நான் ரொம்ப பேனிக் ஆயிடுறேன், அதை எனக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியல, இப்படியே போச்சுன்னா அடுத்த ரவுண்டு அவ்வளவுதான்னு சொல்லும்போது அவளுக்கு கால் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு டைம் ஆச்சு வான்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் ஜான் எல்லார்கிட்டையும் இந்த செகண்ட் ரவுண்ட்ல செஃப்ஸ் அவங்களோட ஓன் சிக்னேச்சர் டிஷ்ஷை சமைக்கணும்னு ஐசுவையும் விக்கியையும் ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. 2 பேருமே ரொம்ப வேகமா சமைக்க ஆரம்பிக்க அப்ப விக்கி அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சு ரொம்பவே சத்தமா காய்கறி நறுக்கிறது, தட்டை போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க ஐசு அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காத மாதிரி தெரியுது. உடனே பக்கத்துல இருந்த பேன் எடுத்து வம்புக்குன்னு கீழே போட அவளே வந்து அதை சாதாரணமா எடுத்து கொடுக்குறா. விக்கிக்கு இதனால என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது காதுல ஹெட்செட் போட்டிருக்கண்டா முட்டா பையலன்னு எடுத்து காமிக்கிறா. அப்புறம் சமைச்சு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் ஜான் விக்கியை சர்வ் பண்ண சொல்றாரு. அவனும் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் நெடுமாறன் கிட்ட கொடுக்க அவரும் டேஸ்ட் பண்ணி பார்த்து ரகுபதி கிட்ட கொடுத்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ரகுபதியும் நல்லா இருக்குன்னு சொல்ல ராஜனும் ரியாவும் சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம ஐசு வந்து சர்வ் பண்ண அந்த டிஷ்ஷை பார்த்தாலே அவ சிக்னேச்சர் டிஷ்ஷா பண்ணியிருக்கிறது நம்ம வெற்றி சொல்லி கொடுத்து பண்ணி நம்ம நெடுமாறன் பேர் வச்சாருல அந்த டிஷ்ஷை தான் பண்ணியிருக்கா. ரகுபதியும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, இதை உண்மையிலேயே நீ தான் சமைச்சியா இல்ல நாங்க பார்க்காத போது மாறனே வந்து சமைச்சிட்டானான்னு தோன்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நெடுமாறன் இதை சிக்னேச்சர் டிஷ்ஷா பண்ணதுனால செம்ம கடுப்புல இருக்கான். அடுத்து ரியாவும் ராஜனும் சாப்பிட்டு பார்த்து இப்படி ஒரு டிஷ்ஷை நீ சமைப்பேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. லாஸ்டா செஃப்ஸ் கிட்ட வந்து கொடுக்க மேனி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டிஷ்ஷை தானே நம்ம செஃப் ரிஜெக்ட் பண்ணதுன்னு சொன்னதும் ஐசு நெடுமாறனை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போறா. அப்புறம் ஜான் வந்து மார்க் ஷீட்டை கலெக்ட் பண்ணிட்டு அதை நெடுமாறன் கிட்ட காமிக்க அவரும் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜான் கிட்ட ரிசல்ட்டை சொல்லி அனுப்புறாரு. ஜானு வந்து நடந்து முடிஞ்ச செகண்ட் ரவுண்டோட வின்னர் வேற யாரும் இல்ல நம்ம ஐசுதான்னு சொன்னதும் நம்ம பசங்க கைத்தட்டி விசில் அடிச்சு கொண்டாடுறானுங்க. அங்க கட் பண்ணா ரகுபதி நெடுமாறன் கிட்ட ஐசு பண்ண டிஷவானி மெனுல ஆட் பண்ண வேணாம்னு சொன்ன ரியாவும் ராஜனும் அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்ததுமே என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வியே எதுக்காக இன்னும் இதை மெனுல ஆட் பண்ணாம இருக்கீங்கன்னு தான். அதை மெனுல ஆட் பண்றதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல நெடுமாறனும் சரி நான் அதை பத்தி யோசிச்சு பாக்குறேன்னு சொல்றான். இங்க விக்கி தோத்து போனதுனால ரொம்பவே அப்செட்ல இருக்க ஸ்ரீநிதி தான் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம பசங்க வந்து கூட கொஞ்சம் அவனை வெறுப்பேத்துறதுக்காக நல்லா ஜில்லுன்னு ஒரு 3 ஆப்பிள் ஜூஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு கிச்சன்ல காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுல நம்ம ஐசு செகண்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லனே அடுத்த ரவுண்ட்லயே அந்த பொண்ணு தான் ஜெயிக்கும்னு பேசிக்கிறாங்க. சரி நீங்க ஜூஸை டேபிளுக்கு கொடுத்து விட்டுருங்கன்னு பாவம் அந்த பையன் யாரு பெத்த பிள்ளையோன்னு தெரியலன்னு சொல்லும்போது விக்கி செம்ம காண்டில் எந்திரிச்சு கத்த ஓடுங்கடா ஓடுங்கடான்னு ஒரே ஓட்டமா ஓடுறானுங்க. அப்ப ஸ்ரீநிதி தான் அவனை தடுத்து உனக்கு இன்னும் ஜெயிக்க ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்கு, அதுல எப்படி ஜெயிக்கலாம்னு மட்டும் பாரு, அடுத்த ரவுண்டுல நீ தான் ஜெயிப்பேன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்றா. அப்ப விக்கி ஏதோ யோசிச்ச மாதிரி தெரியுது, என்ன ஊழ வேலை பார்க்க போறான்னு தெரியல. இங்க ரகுபதிக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ணி சிதம்பரத்தோட டீடைல்ஸை பத்தி விசாரிக்க சொல்லி இருந்தேல, அவனோட வீடு எங்க இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சேன், அவன் சுத்தி முத்தி கடன் வாங்கியிருக்கதா சொல்றாங்க, உங்ககிட்ட எதுவும் கடன் வாங்கியிருக்கானான்னு கேட்க இல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல, நான் இப்ப உடனே கிளம்பி அங்க வரேன், ஆனா நான் வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிரும்னு சொல்றாரு. அவரும் அதான் வீடெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுல நீ பொறுமையா வான்னு சொல்றாரு. அவர் போன் பேசிட்டு வந்ததுமே லாஸ்ட் ரவுண்டா ஆரம்பிக்குது. நெடுமாறனும் நான் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் லாஸ்ட் ரவுண்ட் சர்ப்ரைஸ் ரவுண்டா இருக்கும்னு சொல்லியிருந்தேன், அப்படி என்ன சர்ப்ரைஸ் ரவுண்டுனா அது டைமிங் தான். 2 செஃப்ஸ் அவங்களோட டிஷ்ஷை 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி பண்ணணும். இந்த ரவுண்டுல பிளானிங், எக்ஸிகியூஷன் அப்புறம் ஸ்பீடு இந்த 3 சேர்ந்து தான் உங்களோட வின்னிங்கை டிசைட் பண்ண போகுது. இந்த ரவுண்டுல யாரு வின் பண்ணி கிச்சனோட ஹெட் செஃப் ஆக போறீங்கன்றத பாக்குறதுக்கு நாங்க எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம்னு டைமர் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்றாரு. உடனே விக்கி அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ண நம்ம ஐசு கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுது. எதனால இப்படி பதட்டமா இருக்கான்னு பார்த்தா நம்ம வெற்றி தான் அவ காதுல இயர்போன் இல்லைன்றத நோட் பண்றான். விக்கி தான் இயர்போனை திருடி ஊழ வேலை பார்த்திருக்கான் போல. விக்கி அங்கிட்டு இங்கிட்டும் பாத்திரத்தை தட்டி தட்டி அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஐசுவால அந்த சவுண்டை டாலரேட்டே பண்ண முடியல. உடனே வெற்றி இருங்க நான் இயர்போனை எடுத்துட்டு வர சொல்றேன்னு வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கதை பார்த்து ஜான் வேகமா வந்து என்னடா கத்திக்கிட்டே இருக்கேன்னு அவனை பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது ஐசுவை கூப்பிட்டு பாட்டு பாடுங்கன்னு கத்திக்கிட்டே போறான். ஆனா பதட்டத்துல ஐசுக்கு அவன் என்ன சொல்றானே தெரியல. ஆனா நம்ம வெற்றியும் விடாம பாட்டு பாடுங்கன்னு சைகை காமிச்சுக்கிட்டே போறான். வெளியே வந்ததுமே வெற்றி கிட்ட டேய் இது அவ காம்படிஷன் அவ பாத்துக்குவா, நீ ஏன்டா இவ்வளவு பதட்டப்படுறேன்னு கேட்டா
அவ இந்த நிலைமையில இருக்கும்போது அவளோட காம்படிஷனா என்னால பார்க்க முடியல. இவன் வேற இந்த நேரம் பார்த்து என்ன கரெக்டா வெளியே அனுப்பிட்டான்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். பாண்டியும் இருடா இன்னும் 1/2 மணி நேரத்துல ரிசல்ட் தெரிஞ்சிரும்னு சொல்றான். இங்க ஐசு அந்த சத்தத்தினால ரொம்ப பேனிக் ஆகி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது வெற்றி அப்படி என்ன செய்கை பண்ணான்றத நல்லா யோசிச்சு பார்த்து அப்புறம் தான் அவன் பாட்டு பாட சொல்லியிருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு இப்ப வெற்றி மட்டும்தான் அவ கூட இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் டைம் முடிஞ்சதும் ஜான் வந்து இப்போ உங்களோட ஃபுட்டை ஜட்ஜஸ்க்கு சர்வ் பண்ணலாம்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விக்கி வந்து சர்வ் பண்ண ரகுபதியும் நெடுமாறனும் அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து ரியாவும் ராஜனும் கூட ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு பாராட்டுறாங்க. அப்புறம் ஃபைனலா ஐசு வந்து ஃபுட்டை பத்தி சொல்லிட்டு சிரஞ்சு எடுத்து கொடுத்து அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட சொல்றா. அவங்களும் ஃபுட்டில் அதை கலந்ததுக்கு அப்புறம் நெடுமாறன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னு தலையாட்டுறான். அடுத்து ரகுபதி ரியா ராஜன் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்குறாங்க. அப்புறம் மார்க்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு ரகுபதி வந்து இந்த போட்டியில நீங்க 2 பேர் பண்ண டிஷ்ஷஸுமே ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டோட வின்னர் மட்டும் இல்லாம இந்த கிச்சனோட ஹெட்செஃப் ஆக போறவங்கன்னு சொன்னதும் எல்லாருமே யாரா இருக்கும்னு ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபைனலா ரகுபதியும் இந்த கிச்சனோட ஹெட்செஃபா இருக்க போறவங்க நம்ம ஐஸ்வர்யா தான் சொன்னதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரகுபதியும் வந்து ஐசுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு. அப்புறம் ரியா ராஜன் நம்ம பசங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஆனா ஐசு அவங்க பேசுறது எதையுமே காதுல வாங்கிக்காம அங்க இருந்து வேகமா கிளம்பி போறா. ஐசு போறத நெடுமாறனும் பார்த்துட்டு அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். அவளும் வேகமா ஓடி வந்து வெற்றியை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா அவனை கட்டி பிடிக்க நம்ம பாண்டி எப்படி பின்னாடி வாயை பொழந்துகிட்டு பாக்குறான் பாருங்க. வெற்றியும் அவ திடீர்னு கட்டி பிடிக்க என்ன ஏதுனே தெரியாம உறைஞ்சு போய் நிக்கிறான். அப்புறம் ஐசுவும் அவனுக்கு கை கொடுத்துட்டு இந்த டேவை என் லைஃப்லயே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. இதை கேட்டு வெற்றியும் ரொம்ப சந்தோஷப்பட இந்த பக்கம் நெடுமாற இதை பார்த்து அக்னி குழம்பா குதிச்சு போயிருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.